ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸை இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் நான் அது உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாடிஃபை பண்ணியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 14. இப்போ ஃபெஸ்டிவலோட 2வது நாள் காமிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோபல் பார்ட்டியில் எப்படி பழகுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ரெம்ப்ராண்டையும் மீட் பண்றான். இப்போ ரெம்ப்ராண்டோட ஒய்ஃப் என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்கவும், இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்கள மீட் பண்ணதுல சந்தோஷம் மேடம், உங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோவை விசாரிக்கிறான். சரி கூசுனோக பார்ட்டியை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கை கோர்த்து கிளம்புறாங்க. மற்ற ஹியூமன்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுல எனக்கு பெருசா விருப்பம். நம்ம ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீ, நீங்க கூசுனோக அதை அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு கஹாரா கேட்கறா. பாடி கார்டு 2 பேரும் டீமன்ஸ், பட் அது அவளுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா அவளை மீட் பண்ண ஒத்துக்கிறான். ஈவன் நான் லெட்டர்ஸ்ல பேசியும் அவ ஆச்சரியப்படல. சோ இவளுக்கு என்ன பத்தி முன்னாடியே தெரியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லோரலோட பிரீஸ்டஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், அங்க இருக்கிறதுல அவங்களுக்கு ஹை வேல்யூ இருக்கு அண்ட் பாலிடிக்ஸ்லயும் மோஸ்ட்லி அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் பிரீஸ்டஸால ஹை லெவல் ஸ்பிரிட் கூடயோ பேச முடியும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த பிரீஸ்டஸ் ஹீரோ ஹீபக்கி கூட இருக்காங்க. உங்க கடையில இருக்கிற சில லெட்டர்ஸ் நான் பார்த்தேன். அது லோரலுக்கு சொந்தமான சில சீக்ரெட் ஸ்கிரிப்ட்னு சொல்லவும், அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை நாங்க சேஜ் ஸ்கிரிப்ட்னு சொல்லவும் நான் ஒன்னும் பெரிய சேஜ் எல்லாம் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். சேஜ் நான் மென்ஷன் பண்ணதுல உங்களை அறிவாளின்னு சொல்லல. அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்றவங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற கண்ட்ரில இருந்து வந்திருப்பாங்க அண்ட் ரொம்பவும் அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் நீங்க யூஸ் பண்ற அந்த டெக்ஸ்டோட பேரு காஞ்சி தானே. என்னோட பேரு சீக்ரெட் ஸ்கிரிப்ட்ல இப்படிதான் இருக்கும். உங்க பேர்ல இருக்கிற கோசுனோகா கிட்டத்தட்ட என்னோட மாதிரியே இருக்கு. கோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் காஞ்சில மெடிசின் தானேன்னு கேட்கவும், ஆக்சுவலி அது ஒரு பிளான்ட்டோட பேரு. நான் மெடிசின் ரிலேட்டடா வைக்கணும் தான் அதை வச்சா நம்ம ஹீரோ சொல்றான். சோ அப்படின்னா உங்களுக்கு மெடிசின்ல நாலேஜ் அதிகமா இருக்கு அப்படிதானே. நீங்க சேஜ் கண்டிப்பா பவர்ஃபுல்லானவர், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும், நீ நினைக்கிற ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை மாதிரி சேஜுக்கு லாரல்ல பெரிய லெவல்ல மதிப்பு இருக்கு. லாரல்ல சேஜஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம்னு சொல்லவும், எனக்கு தெரிஞ்ச சேஜ் யாராச்சும் மீட் பண்ணா உங்க கண்ட்ரியை நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 ஹீரோஸ் அவங்களும் உங்க வேர்ல்டுல இருந்தானே வந்திருக்காங்கன்னு கேட்கவும், நான் இப்ப வர அவங்கள நேர்ல மீட் பண்ணல, சோ எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைசி வரை நீங்க உண்மையை ஒத்துக்கிட ரெடியா இல்ல, மனசு மாறுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஹாரா அங்க இருந்து கிளம்புறா. ஒரு கண்ட்ரியே என் வேர்ல்ட்ல இருந்து வர பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரிட்டானியாவோட செகண்ட் பிரின்சஸ் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கஹாரா கேட்கறா. அந்த ஹீரோ ஆசைப்படுற டோமோவேவை ஃபாலோ பண்றா அப்படிங்கிறது கஹாராக்கும் தெரியும். நீங்க யாரையோ மீட் பண்ணிட்டு வர மாதிரி தெரியுதுன்னு கேட்கவும், அது கோசுனோகா மெடிசின் கம்பெனி வச்சிருக்கிறவரு, எனக்கு சில பொருள் தேவைப்பட்டதா தான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு கஹாரா சமாளிக்கவும், ஆபியஸா அது ஒரு பொய் தான். அப்படிவா பேசுறத வச்சு பார்க்கும்போது அந்த கோசுனாகும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் லில்லி கரெக்டா கெஸ் பண்றா. நானும் அந்த கோசுனாகவை மீட் பண்ணணும் போலியா ஆர்டர் கொடுக்கறதுக்குன்னு சொல்ல, பிரின்சஸ் நீங்க போய் லைன்ல நின்று அந்த கடையில வாங்கலாமா, உங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க, நானே மெடிசனை வாங்கி தரேன் அப்படின்னு கஹாரா சொல்றா. கஹாரா கூட இருக்கிற பாடி கார்ட்ஸா இருக்கிற 2 டீமன்ஸும் டோமக்கியோட சார்மிங் ஐ கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால டோமக்கிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நாங்க நியூ டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் பிரின்சஸ் சொல்லவும், கன் பவுடர் தான் இவா சொல்றா. பட் அது மேஜிக்கை விட பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி கஹாரா யோசிக்கிறா. லோரல்ல அதை பத்தின டீடைல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நீங்க கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லில்லி சொல்லவும், கஹாராவும் ஹெல்ப் பண்றா நான் பதைக்க சொல்றா. ஒருவேளை இவ ஏதாச்சும் பண்ணா அந்த டீமன்ஸ் எங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடும், பிரச்சனை இல்லை அப்படின்னு லில்லி யோசிக்கிறா. கோசுனஹா கிட்ட எங்க ட்ரெஸ்ஸை பத்தி கேட்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு ரெம்ப்ராண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லவும், நீங்க ரொம்பவே மோசமான பொண்ணுங்கன்னு ஸ்கூல்ல எல்லாரும் சொல்றதை நான் கேள்விப்பட்டேன். இப்போ நீங்க கொஞ்சம் திருந்திட்டீங்களா, பட் இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மிரட்டுறாங்க. இனிமே ஒழுங்கா இருப்போமா அப்படின்னு அந்த 2 சிஸ்டர்ஸும் சொல்றாங்க. ஹீரோவை தனியா மீட் பண்ணி அவங்க பேசுறாங்க. என் பொண்ணுங்க ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு அவங்க அம்மா கேட்கவும், அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆச்சரியத்துல நான் ஷாக் ஆயிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீங்க என் பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லி ரெம்ப்ராண்ட் பேசிட்டு இருக்கும் போதே இளம் காடுங்கிற அந்த பையன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றான். பட் அவன் யாருங்கிறதையே நம்ம ஹீரோ மறந்துட்டான். நீ எனக்கு பண்ணதுக்கு நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன்னு சொல்லவும், நான் ஒரு ப்ரொஃபசர் மரியாதையா பேச நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு நான் ஃபெஸ்டிவல்ல கிரஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இளம் காடு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். பிரச்சனை இல்லையேன்னு ரெம்ப்ராண்ட் கேட்கவும், கவலையே படாதீங்க, என் ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது அந்த ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். கொட்டட்ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஷீக்கி சொல்லவும், ஃபர்ஸ்ட் டே கொட்டட்ஸோ ரெஸ்டாரண்ட் பொண்ணை காப்பாத்த போய் தான் அந்த பசங்க கிட்ட பிரச்சனையா இருக்கும். அந்த பையன் தானே அதை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட யார் போறதுன்னு மேட்ச போட்டு லோட்டோ தான் வின் பண்ணிருக்கான். இன்னைக்கு ஃபுல்லா இவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு டொமவே மியாவை அவன் கடுப்பேத்திட்டு இருக்கான். என்கிட்ட ரொம்ப க்ளோஸா வராத தள்ளியே இருடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லோரல்ல இருக்கிறவங்களுக்கு காஞ்சி தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கா. ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாமே தெரியாது, கிட்டத்தட்ட அது ஒரு வெர்பல் லாங்குவேஜ்னு வச்சுக்கோயேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், காஞ்சியோ தெரியாது அப்படின்னு சொல்லி லூட்டோ சொல்றான். அப்ப நான் ஜாப்பனீஸ்ல பேசினா அவங்களுக்கு புரியுமா நம்ம ஹீரோ கேட்கவோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்களுக்கு ஆப்வியஸ்லி புரியாது. பட் 2 ஹீரோஸ்க்கும் வேணா புரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லூட்டோ சொல்றான். மியா ஃப்ரைடு சிக்கனை நம்ம ஹீரோக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. அடுத்தது நான் இந்த டிஷ்ஷையும் சமைக்க கத்துக்கிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா சொல்லிட்டு இருக்கா. அடுத்தது அந்த கடன் டோமாவே வரவும், இன்னைக்கு மார்க்கெட்டோ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு லூட்டோ கூட்டிட்டு ஓடி இருக்கான். கடமைக்குள்ள என்றாகவும் லில்லி அவன் பார்த்துட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சரி கோசுனோகாவை நீங்க இன்னைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் கிளம்பவும், திடீர்னு அவன் போறத பார்த்தா சந்தேகமா இருக்கேன்னு அவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க. நீங்க தான் யங் மாஸ்டர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி டோமாவே பாக்குறா. பசங்க மியான்னு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க.
ஹே ஷீக்கி, இந்த வீக்கானவங்களுக்குலாம் நீ தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கியான்னு மியா கேட்கவும், ஷீக்கியவே மரியாதை இல்லாம பேசுறாங்க. அவங்க ஷீக்கியை விட ஸ்ட்ராங்கான்னு கேட்கவும், ஆமா டோமாவே மியா ஷீக்கியை விட பல மடங்கு ஸ்ட்ராங்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷீக்கியை விட இவங்க பெரிய மாஸ்டர்ஸா அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. இந்த பசங்களுக்குலாம் பொட்டன்ஷியல் இருக்கு, உனக்கு புரியல மியா, மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸை பத்தி இப்படி குறைச்சு பேசாதன்னு சொல்லவும், மியாவை பொறுத்தளவு இந்த பசங்க வீக்குன்னு சொன்னது நம்ம உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் அப்செட் பண்ற மாதிரி பேசாத மியான்னு சொல்லவும், நான் எப்ப பேசினேன்னு மியா கேட்கிறேன். அப்பதானே பேசினேன்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பசங்கிட்ட சொல்லிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், இளம்காடி உங்களை எப்படி வேணா அட்டாக் பண்ணுவான், நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஷீக்கி சொல்றான். யார் வேணா கேம்ல திடீர்னு உங்களை வந்து அட்டாக் பண்ணலாம், ரெடியா இருங்க. அண்ட் அது போக ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால உங்களோட அட்டாக்ஸ்ல நான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட்ல எங்க ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் எது அட்வான்டேஜான பவரா இருக்கோ அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்படி இருந்தா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கவும், மாஸ்டர் இது எல்லாத்தையும் உங்களோட நல்லதுக்காக தான் பண்ணிருக்காரு. நீங்க உங்களோட ஒரே ஒரு அட்டாக்கையே நம்பி இருந்தீங்கன்னா புது ஸ்கில்ஸை பத்தி யோசிக்க மாட்டீங்க. பட் இதுல நீங்க இம்ப்ரூவ் ஆகலாம். அதே நேரத்துல ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷன்ல உங்க ஃபைனல் ட்ரம் கார்டை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஷீக்கி சொல்றான். பிரின்சஸ் லில்லி இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு லோட்டோ கேட்கவும், நீ கோசனோஹா ட்ரேடிங் கம்பெனி கூட சுத்திட்டு இருக்க, ஒருவேளை நான் அவங்கள அட்டாக் பண்ணா நீ இன்வால்வ் ஆபியா அப்படின்னு லில்லி கேட்கவும், நான் ஒன்னும் அவங்க கூட அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது அப்படின்னு லோட்டோ சொல்றான். அந்த டோமவே என்னோட ஹீரோ டாமகிக்காவா தேவை, அந்த கோசனோஹா கிட்ட இருந்தியாச்சும் அவளை எனக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு லில்லி சொல்லவும், என்ன கேட்டா நீ அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதான்னு சொல்லுவேன். அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதோ டீமன் ஆர்மியை எதிர்க்கிறதோ ஒண்ணுன்னு சொல்லவும், அப்போ டீமன் ஆர்மி கூட அவங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு லில்லி கேட்கிறா. இல்ல நான் அதை ஜஸ்ட் எக்ஸாம்பிளா தான் சொன்னேன், கோசனோஹா அவ்வளோ பவர்ஃபுல்லானவன், சோ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி லோட்டோ சொல்றான். பாஸ்ட்ல அந்த டிராகன் ஸ்லேயர் சோஃபியாவை பத்தி எனக்கு நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனா கொடுத்திருந்த, அது ஏன் அப்படின்னு லில்லி கேட்கவும், அது சில பர்சனல் மேட்டர்னு வச்சுக்கோங்களேன் லோட்டோ சொல்றான். இந்த ஃபெஸ்டிவல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி மெம்பர் கிடைக்கணும் அப்படின்னு தான் அந்த பிரின்சஸ் லில்லி இந்த ஃபெஸ்டிவல்கே வந்திருக்கா. அண்ட் நம்ம ஹீரோவை கொல்றதுக்கும் இந்த ஃபெஸ்டிவல்ல நிறைய பிளான் ஆல்ரெடி நடந்திருக்கு. பட் அது எல்லாத்துல இருந்தும் நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். மெர்ச்சன்ட் கில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அந்த கில் மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்ட் தான், உனக்கு பதில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெம்பிராண்ட் வந்து அந்த இடத்துக்கு போறாரு. அவர் பொண்ணுங்க மேட்ச் இன்னைக்கு இருக்கு, அதை பார்க்காம எனக்காக போறாரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டஃபஸ்ட் ஆப்போனன்ட் கூட போட்டிருக்காங்க. இலாம்கார்ட் ஃபேமிலி இந்த ஃபெஸ்டிவலையே கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அண்ட் அது மட்டும் இல்ல, டெம்பிளோட ஒரு பங்களிப்போ இதுல இருக்கு. ஹியூமன்ஸ் விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு இத்தனை நாள் நான் பொறுமையா போயிட்டு பொறுமையா அவங்க இலக்க வச்சிருவாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு செம டென்ஷன்ல இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு இருக்கிற பவருக்கு அந்த டெம்பிளோட ப்ரீஸ்டஸ்ட போய் மண்டி போட்டு அவன் மெடிசின் ப்ரொடக்ஷன் மெத்தட் எல்லாம் கொடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல, பிரச்சனை வேணான்னு தான் நம்ம ஹீரோ பொறுமையா போயிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ பொறுமையா அவங்க ரொம்ப சோதிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் தான் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.